ஹலோ ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் வந்திருக்கேன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஜேஏனுடைய வேக்கன்சி இந்த வருஷம் அரவுண்டு 12,000 கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது, டெலிகிராம் சேனலில் பார்க்க முடியுது, அதர்ஸ் சேனல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாக என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எஸ்பிஐ அப்ரண்டிஸ் அப்படின்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை முன்னாடியே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கிளரிக்கல் போஸ்டிங்கை பாதிக்குமா, வேக்கன்சி குறையுமா, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாகுமா? ஏன்னா எஸ்பிஐ அப்ரண்டிஸ் முன்னாடியே கொடுத்துட்டானேன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். நான் 1 இயர் எஸ்பிஐயில் அப்ரண்டிஸ்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் உள்ளே போகிறாங்க அப்படின்னா ஒரு கிளர்க்கோட வேலையை பாதிக்கவே பாதிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏன் அப்படின்னா அவங்களால கோர் ஒர்க்கை பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு லெவல்ன்றது ஒன்று கிடையாது, சரிங்களா? ஸோ யோனோ ரெஜிஸ்ட்ரேஷன், பிரான்ச் டார்கெட் முடிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான ஒர்க் பார்க்குறதா தான் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த வருஷம் பேங்கிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு, அதுவும் எஸ்பெஷலி எஸ்பிஐயில் நிறைய பேர் ரிட்டையர் ஆகியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கிது. ஸோ ப்ரொமோஷன் கிடைக்கும் பட்சத்தில் ஒரு ஹியூஜ் வேக்கன்சி அந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஹியூஜ் வேக்கன்சி வருது வராதது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு எஸ்பிஐ அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கை தாண்டி எஸ்பிஐ அப்படின்ற ஒரு பிராண்டு மேலே ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்டிமுலேஷன் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வேக்கன்சி வந்தும் கிளியர் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு நாள் அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஸோ அதை எதிர்பார்த்து நீங்கள் இப்போ இருந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிரும். வேக்கன்சி கொஞ்சம் கூடுதலாக வரும்போது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ எல்லோரும் மற்ற எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குங்க. ஸோ ஒரு சிலருக்கு ஆர்ஆர்பி பிஓவில் தான் ட்ரீம் இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு எஸ்பிஐயில் ட்ரீம் இருக்கும். இதுவே எல்லா பேங்க்குக்கும் இதே தான். ஸோ மீதி இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் பேங்க்லேயும் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் ஸ்டாஃப் யார்கிட்டையாவது கேட்டிங்கனாலே தெரியும். இந்த வருஷம் மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை ப்ரொமோஷனோ இதுக்கு முன்னாடி நடந்தது ரொம்ப ரேர் தான், சரிங்களா? அப்போ அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, அட் த சேம் டைம் ரிட்டையர்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இதுவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு நல்ல வேக்கன்சி ரிலீஸ் பண்ணலாம். ஸோ எந்த பிரான்ச்சில் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் எங்கே போய் சேர்ந்தாங்கன்னே தெரியல. போன ஃபினான்ஷியல் இயரில் எல்லா ஸ்டூடெண்ட் எதை கேட்டாலும் நான் கிளியர் ஐபிபிஎஸ் பிஓக்கும் ஒழுங்காக ஆள் போய் சேரலை, ஐபிபிஎஸ் கிளர்க்கு போகவே இல்லை, ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் போகலை. அப்போ எங்கே தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்கயா, எங்கேயா போயிருக்கீங்க எல்லோரும்? ஸோ அப்படி தான் ஒரு கேள்வியில் ஓடிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக படிங்க, டைம் எடுத்து படிங்க. நல்ல டைம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிற ஜேர்னி தான் சக்ஸஸ்ஃபுல்லுக்கு கொண்டு போய் ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் பண்ணுற ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த ரிசல்ட் டே அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டேவை திருப்பி உங்கள் லைஃப்பில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ் யாராவது இருக்கீங்க, புதுசாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை பேங்கிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பிகினர்ஸ் பேட்சுக்கான கோர்ஸ் இருக்குது 555 ருபீஸ்க்கு. ஸோ 2026க்கான கோர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே புது பிகினர்ஸ் பேட்சும் லான்ச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.